Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Innaka la'ala khuluqin 'adzim. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, khiyarukum hasinukum akhlaqa. Warahmatullahi wabarakatuh. Ta'ala அவர்களுக்கு உரித்தார் சொல்லுகிறார். சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் மிகத்தின் அருள்கொடை அடலன் கருணானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சற்றும் பிசாமல் பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள், தாபியீன்கள், தபாதாபிகள், நாவலர்கள், ஷஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் இல்லாமல்ல அருள் ஆலமீன் மிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற, அவன் இறக்குகின்ற எல்லா செய்திகளையும், எல்லா பரக்கத்துகளையும், எல்லா நன்மைகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆனாலும் நம் அனைவர்களையும் மாற்றி அருள்புரிவானாக. கண்ணியமிக்கல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு 5 விஷயங்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் அகீதா, கொள்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், ஈமான், ஈமானா என்ன, ஈமானுடைய உட்பிரிவுகள், ஈமான நம்பிக்கை, எதையெல்லாம் நம்பணும் அப்படின்ற அந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்ட அகீதா, கொள்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இரண்டாவது இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். தொழுகை, நோன்பாக இருக்கட்டும், ஸகாத், ஹஜ், இதர வணக்கங்கள், இப்படி இரண்டாவது முறை. மூன்றாவதா என்ன இருக்குன்னு சொன்னா முஆமலா. முதல்ல அகீதா, கொள்கை, அதுக்கப்புறம் வணக்க வழிபாடுகள், அதுக்கப்புறம் முஆமலா, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம். பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது உரிமைகளாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் அந்த 5குள்ளதான் இஸ்லாமிய மார்க்கம் வரும். அடுத்து முஆஷராத். முஆஷராத்னா உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு கணவன் ஒரு மனைவி இடத்துல, மனைவி கணவன் இடத்துல, பெற்றோர்கள் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர்கள், இந்த உறவுகளை தாண்டி இருக்கக்கூடிய ரத்த சொந்த பந்தங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்துல கடைசியாக இருக்கக்கூடியது அஹ்லாகியாத், குணநலன் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த 5 விஷயத்தை அடிப்படையாக வச்சுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது 5ல ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல சருகுனாலும், ஒருத்தர் அக்கீதால சரியா இருக்கிறாரு, இபாதத்துல சரியா இருக்கிறாரு, அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கரெக்டா இருந்துடுறாரு, கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப பேணுதலோட இருக்கிறாரு, ஆனா அவர்கிட்ட நல்ல குணங்கள் இல்லைன்னு சொன்னா மற்ற எல்லா விஷயங்களும் என்ன செஞ்சிருச்சுன்னா அடிவாங்கிடும். இந்த 5 விஷயமும் யார்கிட்ட பரிபூரணமா இருக்குதோ அவர் தான் என்ன செய்ய முடியும்னா உண்மையான முஸ்லிமாக மட்டுமல்ல சிறந்த வெற்றியாளராக மாறணும்னு சொன்னா இந்த 5 விஷயம், இந்த 5 விஷயத்துல கவனத்தோடு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டுதல்களோடு என்ன செய்யணும்னு சொன்னா நாம வாழணும். இந்த 5 விஷயத்துல மற்றதெல்லாம் நமக்கு தெரியும். அகீதானா என்ன நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இபாதத்துகள் நிறைய செஞ்சிருப்போம், முஆமலா கொடுக்கல் வாங்கல், ஹலால் ஹராம் என்னன்னு தெரியும், கணவன் மனைவி இடத்துல உறவுகள் இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம சரியா இருக்கோம். ஆனா கடைசியாக இருக்கக்கூடிய விஷயம் அஹ்லாகியா, நற்குணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நாம கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது சொல்லுவாங்க, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா
கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருள்படை என்னன்னு சொன்னா, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மனுஷனை நல்ல குணநலன்களோடு வாழ வைக்கிறான் இல்லையா? இதுதான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய அருள்படைகள் மிகச்சிறந்த அருள்படை. ஒரு மனுஷன்ட்ட இபாதத்துகள், அந்த அகீதாக்கள் அல்லது முஆமலாத் இது எல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவன்கிட்ட ஆறாவதாக இதை சொன்னாலும் முதலாவதாக வர வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த நற்குணம் தான். இந்த நற்குணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் வந்துருச்சுன்னா அவர்கிட்ட முஆஷராத் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சரியா பேணுதலோடு இருப்பாரு. அவர் கொடுக்கல் வாங்கல கரெக்டா நடந்துப்பாரு. அவர் இபாதத்துகள்ல ஒழுங்கா இருப்பாரு, அகீதாவிலும் ஒழுங்கா இருப்பாரு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு ஹதீஸ்களை இந்த உம்மத்துக்கு நற்குணம் சம்பந்தமா அவ்வளவு முக்கியமான ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஒரே ஹதீஸ், இந்த மற்ற விஷயங்களை விட இந்த நற்குணம் ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாளைக்கு மறுமையில நன்மை தீமை எடை போடக்கூடிய தராசுல நன்மையை அதிகமாக்கக்கூடிய அந்த நன்மையினுடைய தராசை அதிக கனமிக்கதாக ஆக்கக்கூடியதுல மற்ற எல்லாத்தையும் விட அதிகமான சிறப்பு எதுக்கு இருக்குன்னு சொன்னா ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய நற்குணத்துக்கு தான் அந்த சிறப்பு இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, மற்ற எல்லா விஷயங்களும் தேவை, மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இந்த நற்குணம் இருக்க வேண்டும். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு மனுஷன் நல்ல குணத்தோடு வாழ்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவன் எல்லா நபர்களுக்கும் கொடுக்க வேண்டிய உரிமைகளை, அது படைப்புகளாக இருக்கட்டும் படைத்தவனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லா விஷயத்தையும் ஒரு மனிதன் சரியாக செய்து விடுவான். அவன்கிட்ட நற்குணங்கள் வந்து விட்டார். நற்குணங்கள் என்னன்றது அது நிறைய இருக்குது. நற்குணம் அப்படின்னா என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, அது நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, நற்குணம் இல்லை அப்படின்னு சொன்னா அது நாம சந்திக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆள்கிட்ட சராசரியா நடத்தப்படக்கூடிய ஆய்வுகள், ஒரு மனுஷன்கிட்ட நல்ல குணநலன்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனிதனை வைத்து ஒட்டுமொத்த சமூகமும் பயனடையுமா? ஒரு ஆள்கிட்ட, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நல்ல குணங்கள் எல்லாமே வந்துருச்சுன்னு சொன்னா அந்த மனிதனை வைத்து அந்த ஆளை வச்சு ஒட்டுமொத்த சமூகமும் பயனடையும். அதே அந்த சமூகத்துல ஒரு ஆள்கிட்ட மட்டும் மோசமான குணம் இருந்தால், நற்குணத்துல அவர் சரியா இல்லை, ஒரே ஒரு ஆள் மட்டும் இல்லைன்னா ஒட்டுமொத்த சமூகமும் என்ன செய்யும் சொன்னா இழிவை சந்திக்கும் அப்படின்றது ஒரு ஆய்வு. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க இந்த நற்குணத்துக்கு. மனிதர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்கள் குறித்து சஹாபாக்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ திடீர்னு ஒரு சஹாபி கேட்காம யாரும் சொல்லலாம், ஒரு மனுஷன் சொர்க்கத்தில் நிலைவிக்கிற நிறைய அமல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதில் கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி கேட்கணும், யாரும் சொல்லலாம் மனிதனை சொர்க்கத்தில் அதிகமாக நுழைவிக்கக்கூடிய அமல் எது அப்படின்னு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது எத்தனை விவாதத்துகள் இருக்கு. இரவு வணக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கலாம், பல தர்மம் நிறைய தர்மம் இருக்கு, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில சொன்ன விஷயம் அதை நாம் கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதனை சொர்க்கத்தில் அதிகமாக நுழைவிக்கக்கூடிய அமல் ரெண்டு தான். இந்த ரெண்டு வந்துருச்சுன்னு சொன்னா மற்ற எல்லாமே உங்க வாழ்க்கையில சரியா நடந்துடும். அதுல முதல் விஷயம் தப்பவல்லா, அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற பயம் உங்களுடைய உள்ளத்துல வரணும். இரண்டாவது ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணநலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னு சொன்னா இந்த ரெண்டு தான் மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய அமல். மற்ற அமல்களுக்கு அல்லாட்ட பிரதிபலன் கிடைக்காதா அல்லது நற்கூலி கிடைக்காதா? கிடைக்கும். மற்ற அமல்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யறதுக்கான பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னா இந்த ரெண்டு விஷயம் நம்ம வாழ்க்கையில வரணும். அல்லாஹ்வினுடைய இறையச்சம், நம்ம வாழ்க்கையில நற்குணங்கள், நிறைய நற்குணங்கள் இருக்குது. நல்ல குணங்கள் படைத்தவரா நாம் இருக்கணும். வாழ்நாளும் சரி வாழ்ந்ததற்கு பின்பும் நாம் நல்லவராக பேசப்பட வேண்டும் என்றால் ஒரு மனுஷன்ட்ட நற்குணம் வரணும். ஹர்மலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என் செயல்பாடுகள் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அல்லாஹ்க்கு பிடிச்சமானதாக இருக்கும், என் செயல்பாடு நான் செஞ்சால் எப்படிலாம் நான் நடந்துக்கணும் யா ரசூலல்லாஹ், என்னுடைய கேரக்டர், என்னுடைய பிஹேவியர், என்னுடைய குணநலன் எப்படி இருக்கணும், நான் என்ன பண்ணால் நான் நல்லா தான் வாழ முடியும் அப்படின்னு ஹர்மலா அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கும்பொழுது
அலைஹி ஒரு சில உபதேசங்களை செய்கிறாங்க. முதல்ல தீய விஷயங்களாக மார்க்கம் எதையெல்லாம் தடுத்திருக்கோ அதையெல்லாம் விட்டுருங்க உங்கள் வாழ்க்கையில. இரண்டாவதாக நல்ல விஷயங்களை எதையெல்லாம் மார்க்கம் உங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றதோ அந்த விஷயங்களை நீங்களும் செய்யுங்க, பிற நபர்களையும் அந்த விஷயத்தை செய்ய வைங்க. மூன்றாவதாக சொன்ன விஷயத்தை நாம கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த காலகட்டத்திலும் நீங்கள் வாழ்ந்து முடித்து சென்றதற்கு பின்பும் உங்களை பற்றி நல்ல விதமாக நீங்கள் பேசப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால், வாழும்பொழுது இவர் நல்லவர், மௌத்தானதுக்கு அப்புறம் இவர் நல்லவரா இருந்தாரு அப்படின்னு நீங்க பேசப்படணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய குணநலன்களை நீங்கள் அழகாக்கி கொள்ளுங்கள். நம்ம சொல்லுங்கள், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாம மரணத்திற்கு பின்னால் அல்லது மரணித்ததற்கு பின்னால் யார் யாரெல்லாம் நல்லவர்களாக பேசப்படுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை, நம்முடைய உறவினர்கள் இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் இருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் யாரெல்லாம் நல்லவர்களாக உலகத்தில் பேசப்படுகிறார்களோ மரணத்திற்கு பின்பு பேசப்படக்கூடிய எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில நற்குணத்தை கடைபிடிப்பவர்களாக இருந்திருப்பார் நிச்சயமாக. எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், யார் யாரெல்லாம் மரணத்துக்கு அப்புறம் மௌத்துக்கு பின்னாடி மோசமானவர்களாக பேசப்படுகின்றார்களோ கண்டிப்பா அவங்கள்ட்ட குணநலன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க ஒழுங்குமுறையை கடைபிடித்திருக்க மாட்டார்கள். மௌத்துக்கு பின்னாடி நாம் நல்லவராக உலகத்தில் பேசப்பட வேண்டும். ஏன் பேசப்படணும்? மௌத்தானதுக்கு அப்புறம் பேசப்படும். மௌத்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வனத்துமா கத்தமு ஆகாரம். நாம் நம்ம வாழ்க்கையில் செய்கிற அந்த விஷயங்களையும் எழுதப்படுகிறது நன்மை தீமை ஏட்டில் மா கத்தமு ஆகாரம். நம்முடைய மௌத்திற்கு பின்னால் நாம என்ன செஞ்சுட்டு போயிருக்கிறோம், நாம் விட்டு சென்ற விஷயங்கள் அனைத்தும் நமக்காக நன்மை தீமை ஏட்டில் பதிவு செய்யப்படுகின்றது. அப்போ ஒரு மனிதனுக்கு சொர்க்க நரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, நன்மை தீமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வாழுகின்ற காலத்திலும் வாழ்நாளுக்கு பின்பும் ஒரு மனிதன் சிறந்தவராக விளங்க வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல குணங்கள் உடையவராக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யூதர்கள் மாதிரி நீங்க ஆயிராதீங்க, யூதர்கள் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பு கொள்ளாதீர்கள் அப்படின்னு நிறைய உபதேசங்களை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. யூதர்கள் உலகத்துல இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற சமுதாயத்தினர்கள் யூதர்கள். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான அபிமார்களை எல்லாம் அந்த சமுதாயத்தில் அல்லாஹ் கொடுத்தா, ஜாலுக்கு முழுக்கா அரசாட்சி அந்த சமுதாயத்திற்கு கொடுத்தா, அல்லாஹ்வுடைய எல்லா அருள்கொடைகளும் அனுபவித்த ஒரு சமூகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா இவங்கள மாதிரி நீங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படின்ற அந்த தஃசீர் கிதாபுகளில் நம்ம பார்க்கும் பொழுது யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க நற்குணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இபாதத்துகள்ல சில யூத சமுதாயத்தினர்கள், நிறைய சமுதாயத்தினர்கள் இருந்தாங்க யூதர்கள்லயே. அதுல சில சமுதாயத்தினுடைய இபாதத்துகளுடைய அந்த வரலாறு படிச்சு பார்த்தா ஆச்சரியம் ஊட்டக்கூடிய அளவுக்கு இபாதத்துகள் இருக்கும். இவ்வளவு இபாதத்துகள் இருந்தும் ஒரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா இவங்கள மாதிரி நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பனி இஸ்ரவேலர்கள்ட்ட எல்லாமே இருந்துச்சு, ஆனா நற்குணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பனி இஸ்ரவேலர்கள் நற்குணத்தை கடைபிடிக்கல. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தீய குணங்களாக சமுதாயத்துல உலக வரலாறுகளில் இருந்ததோ எல்லா குணத்திற்கும் சொந்தக்காரர்களாக யூத சமூகம் இருந்ததுனால அல்லாஹ் தஆலா அவங்கள மாதிரி நீங்க ஆயிராதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கை தருகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சமுதாயத்தினர்களுக்கு இபாதத்துகளை எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அதை விட ஒருபடி மேலாக இந்த நற்குணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். ஏன்னா நற்குணங்கள் ஒரு சமூகம் நிலையான சமூகமாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு சமூகம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும் சொன்னா அந்த சமுதாயத்தினுடைய அடிப்படையாக பேஸ்மெண்டாக நற்குணத்தை அடிப்படையாக வைத்து அடித்தளமாக வைத்து கட்டமைக்கப்படுகின்ற சமூகம் மட்டுமே உலக அழிவு நாள் வரைக்கும் சமூகமாக இருக்கும். அழிந்து போன அல்லது சமுதாயத்திலிருந்து மறக்கடிக்கப்பட்ட வரலாறுகளை எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள் அல்லது அந்த சமுதாயத்தை வழிநடத்திய தலைவர்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொன்னா நற்குணமுடையவர்களாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் ஏன் கியாமத் நாள் வரை இருக்குது? அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் தான், அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆனா அந்த சமூகத்தை அடித்தளமிடுகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தின் மீது அடித்தளமிட்டார்கள். அதனால தன்னை நபியாக அறிமுகப்படுத்தும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தின் மத்தியில் நபித்துவத்தை எடுத்து சொல்லும் பொழுது முதல்ல சொன்னது, நான் உங்கள எப்படிப்பட்ட நற்குணம் உடையவராக முன் சென்ற நாட்கள்ல நான் இருந்தேன்.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நற்குணங்களை சிறந்தவர்களாக விளங்கியவர்கள் அப்படின்னு முதல்ல சொன்னது அந்த பகுதியில் இருந்த காஃபிர்கள் தான். நபியே, நீங்கள் அத்தைத்தலமான அமானியத்தை நிறைவேற்றினீங்க, என்னென்ன நற்குணங்கள் இருக்கிறதோ எல்லா நற்குணத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். எப்ப? நபித்துவத்திற்கு முன்பே நிறைவேற்றினார்கள் என்று சாட்சி சொன்ன அந்த சமூகம், அந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து தான் இஸ்லாமிய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டுள்ள ஒரே காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கம் கியாமத் நாள் வரை நிலைத்திருக்கின்றது. எந்த ஒரு சமூகம், ஒரு குடும்பம் அது கியாமத் நாள் வரை அது நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படையாக நற்குணத்தை அடிப்படையாக வைத்துதான் அந்த விஷயத்தை நாம் கட்டமைக்க வேண்டும். ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு முஃமின் தன்னுடைய நற்குணத்தினால் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கிய மனிதனுடைய சிறப்பை ஒரு முஃமின் ஒரு நற்குணத்தின் மூலம் அடைந்து விடுகிறார் அப்படின்னு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பகலெல்லாம் நோன்பு நோக்கிறது சாதாரண விஷயம் அல்ல, இரவெல்லாம் நின்று வணங்குறது சாதாரண விஷயம் அல்ல. அப்ப அவ்வளவு சிறப்பிற்குரிய விஷயத்தை, அந்த அமலினுடைய சிறப்பை, அந்தஸ்தை ஒரு முஃமின் நற்குணத்தின் மூலம் அடைந்து கொள்கிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா எந்த அளவிற்கு நற்குணம் சம்பந்தப்பட்ட நற்குணம் நிறைய இருக்குது. ஹதீஸ்கள்ல நிறைய இதெல்லாம் நற்குணம்னு சொல்லி இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நற்குணம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆன்மீக பார்வையாக ஹதீஸை படிக்கின்ற பொழுது நாம் கடந்து சென்று விடுகின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்னக லஅலா குல்கின் அதீம், நபியே நீங்கள் மிகச்சிறந்த அருள்கொடையின் மீது இருக்கிறீர்கள் அப்படின்ற வசனத்தை இறக்கினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா. அந்த வசனத்தினுடைய தஃப்சீரில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கினான் அப்படின்ற நிறைய காரணங்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அடுக்குவாங்க. அதுல ஒரு விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, குர்ஆன் என்பது எல்லா விஷயங்களையும் நமக்கு கற்று தருது. ஹலால் அது, ஹராம் அது, எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றணும், அல்லாஹ்ட்ட எப்படி நடந்துக்கணும், பிற மனிதர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் என்கிற மிகச்சிறந்த உபதேசியாக குர்ஆன் இருக்கின்ற பொழுது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, கைஃப கான குலுகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, அம்மா கராத்தல் குர்ஆன், நீங்க குர்ஆனை படிச்சது இல்லையா, கான குலுகுஹு அல் குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை நீங்க பார்க்கணும்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட நற்குணம் உடையவரா இருந்தாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க போய் குர்ஆனை படிங்க அப்படின்னு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அப்ப குர்ஆன் என்பது முழுக்க முழுக்க இபாதத்துகளை கற்றுக் கொடுத்தாலும் சஹாபாக்கள் கேட்கும் பொழுது வேற விஷயங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி இருக்கலாம். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கான குலுகுஹு அல் குர்ஆன், நபியினுடைய குணமாக குர்ஆன் இருந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த சமூகத்துல இபாதத்துகள்ல மற்ற விஷயங்கள்ல அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதை தாண்டி குர்ஆனினுடைய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க நற்குணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு ஆளு நல்ல குணமுடையவரா வாழ்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான காரியம். மற்ற விஷயம் விவாதத்துக்குள்ள நம்ம அதை கொடுத்து செஞ்சிடுறோம், கொடுக்கல் வாங்கல ஏதோ ஒரு வகையில ஹலால் ஹராம பேணிடுறோம். இந்த விஷயத்துல நற்குணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் எப்படி நடந்து கொள்ளும், நற்குணம் நிறைய இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க, கோபத்தை அடக்கணும், அதே மாதிரி பொறுமையாக இருக்க வேண்டும், பணிவோடு நடந்துக்கணும். நிறைய நற்குணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் ஏதோ ஒரே ஒரு நற்குணத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை முழுக்க நாம் அதை நடைமுறைப்படுத்தி பயன்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த நபருக்கு கொடுக்கின்ற வெகுமதிகளை நாம் விளங்கிக்கணும். அபூ தர்தா அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி, கணவன் மனைவி அபூ தர்தா, உம்மு தர்தா அப்படின்ற சஹாபிய பெண்மணி படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய கணவர் அபூ தர்தா இரவு முழுக்க நின்று வணங்குறார், தொழுதுகிட்டே இருக்கிறாரு. தொழுது முடிச்சு அல்லாஹ்ட்ட போய் துஆ செய்கிறார், யா அல்லாஹ் என்னுடைய தோற்றத்தை நீ மிக அழகானதாக ஆக்கி வைத்திருக்கின்றாய், வெளித்தோற்றத்தை, அதே போன்று என்னுடைய மனதை நீ நற்குணத்தினால் அழகாக்கி வைப்பாயாக அப்படின்ற ஒரே ஒரு துவாக அந்த அபூ தர்தா அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி இரவு முழுக்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. காலையில் எழுந்துச்சோன்னா மனைவி கேட்குறாங்க, ஒரு நைட்டு ஃபுல்லாக நின்று இபாதத்தை செய்யுறீங்க, எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் இந்த ஒரே ஒரு துவாவை மட்டும்தான் நீங்கள் நைட்டு முழுக்க கேட்டுட்டு இருந்தீங்களே, என்ன காரணம் அப்படின்னு
மனைவி கணவரிடத்தில் கேட்கின்ற பொழுது அபூ தர்தா அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா எத்தனையோ விஷயங்களை அழகாக்கி கொடுக்கலாம். எனக்கு அல்லாஹ் தஆலா அழகான சஹாபி அந்த சஹாபி, எனக்கு அல்லாஹ் தஆலா தோற்றத்தை அழகாக கொடுத்திருக்கிறான். ஒரு சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதார வளத்தை கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கின்ற எல்லா வளங்களிலும் மிகச்சிறந்த வளம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பது அவனை நற்குணமுடையவனாக வாழ வைப்பது. அப்படி நற்குணமுடையவனாக வாழ வச்சுட்டா அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனை அப்படின்னு சொன்னா அவரிடமிருந்து எந்த அருள்படையும் பறிக்கப்படாது. ஒரு மனுஷன் நல்ல குணமுடையவனா இருந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மற்ற அருள்படைகள் எதுவும் அவனிடத்திலிருந்து பறிக்கப்படாது. ஆனா எல்லா அருள்படைகளும் கிடைச்சிருச்சு. ஒரு மனுஷனுக்கு செல்வம் கிடைச்சிருச்சு, குடும்ப உறவுகள் கிடைச்சிருச்சு, அழகு கிடைச்சிருச்சு, அறிவு கிடைச்சிருச்சு. ஆனா அவருக்கு இந்த நற்குணம் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு அருள்படை மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா மற்ற எந்த அருள்படையும் அவரிடத்தில் நிரந்தரமாக நிலையாக இருக்காதுன்னு அந்த அபூ தர்தா அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி சொன்னதாக ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்படும். அதனால சஹாபாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு வறுமையில உங்க கூட நெருக்கமா நாங்க இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்கூடாக பார்த்து ஈமான் கொண்ட சஹாபிகள். இதை விட அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களோட நெருக்கமா இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற எங்கேயுமே கிடைக்காது. இருந்தும் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இங்க நாங்க உங்க கூட நெருக்கமா இருக்கிறோம், நாளைக்கு மறுமையிலும் உங்க கூட நெருக்கமா இருக்கணும்னு சொன்னா எந்த அமல் செஞ்சா உங்க கூட நாங்க நெருக்கமா இருக்கலாம்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அக்ரபக்கும் இலைய மஜ்லிஸன், நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா கூட்டம் கூட்டமாக ஒரு சில நபர்களை வைத்திருப்பான். அமல்களின் பிரகாரம் கரம் பிரித்து அவர்கள் நபிமார்களாக, ஷஹீதுகளாக, சுஹதாக்களாக, அப்படியே ஒவ்வொரு படித்தரத்தினர்களாக அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். நபிமார்களுடன் சில கூட்டத்தினர்கள் இருப்பார்கள். அந்த கூட்டத்திலே நபிமார்களுக்கு மிக நெருக்கமாக சில கூட்டத்தினர்கள் இருப்பார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில எனக்கு ரொம்ப நெருக்கமாக உங்களில் யார் இருப்பார் என்றால் ஹாசினக்கும் மஹ்லாகன், யார் உங்கள சிறந்த நற்குணமுடையவரா நீங்க இருக்கீங்களோ அவர் மட்டும்தான் நாளை மறுமையில் என்னுடைய நெருக்கத்தை பெற முடியும் அப்படின்னு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நற்குணம் அப்படின்றது எல்லா உறவுகளோட பேணணும். உம்மு சலமா அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி, என்னுடைய கணவர் அபூ சலமா வஃபாத் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்ற துஆவை அடிக்கடி ஓதுவதன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி பெண்மணி திருமணம் முடிச்சுக்கிறாங்க, உம்மு சலமா. இந்த சஹாபிக்கு ஒரு டவுட்டு, உலகத்துல வாழும் பொழுது கணவர் வஃபாத் ஆயிட்டாரு, இரண்டாவது முறையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருமணம் முடிச்சாச்சு. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா குடும்பங்களாக வாழுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டா ஒரு பெண்மணி அந்த எந்த கணவரோடு அவர் வாழ வேண்டும் அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே அபூ சலமா மௌத்தாயிட்டாங்க, அவரும் நல்ல மனுஷன் தான். அப்ப இந்த சஹாபி பெண்மணி போய் நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் அவள் தலாக்கு கொடுக்கப்பட்டாலோ அல்லது கணவன் மரணித்து விட்டாலோ இரண்டாவதாக ஒரு ஆணை திருமணம் செய்கிறாள், அவரும் அல்லாஹ்வின் நாட்டப்படி மரணித்துட்டால் மூன்றாவதாக இப்படி திருமணம் செய்கின்ற பொழுது அந்த பெண் நாளைக்கு மறுமையில யாருடன் இருப்பதற்கு, யாரோட வாழலாம், இங்க வாழறது சரி, உலகத்துல மறுமையில போய் யாரோட இருப்பாள் அந்த பெண்? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுப்பான். அந்த பெண்மணிக்கு சாய்ஸ் கொடுக்கப்படும். உலகத்துல வாழும் பொழுது எந்த கணவர் அந்த பெண்மணியோடு நல்ல குணம் மிக்கவராக வாழ்ந்தாரோ அந்த கணவனை தேர்ந்தெடுக்கும்படி அவளுக்கு என்ன செய்யப்படுறதுன்னு சொன்னா அந்த மனைவிக்கு விருப்பம் கொடுக்கப்படும். நற்குணம் என்பது அவ்வளவு முக்கியமான விஷயமாக சமுதாயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். ஒரு சஹாபி பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளது யாரோ சொல்ல, ஒரு பெண்மணி என்ன செய்யறான்னு சொன்னா நல்லா நின்று வணங்குகிறாள், அல்லாஹ் தஆலாவை நோன்பு நோக்கிறாள், எல்லா தன்னால் முடிந்த அளவிற்கு தான தர்மங்களை ஜகாத்தை நிறைவேற்றுறான். ஆனா இவ என்ன செய்யறான்னு சொன்னா நற்குணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேண வேண்டிய ஒழுக்கத்துல கொஞ்சம் என்ன செய்யறான்னு சொன்னா ஒழுங்கா நடந்துக்கல. அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள்னு சில ஒழுக்கங்கள் இருக்குது, அந்த விஷயத்துல இவ வந்து ஒழுங்கா நடந்துக்கல. ஆனா இபாதத்துகள் எல்லாம் இவள்கிட்ட கரெக்டா இருக்குது. அப்ப இவளுடைய நிலைமை என்ன அப்படின்னு அந்த சஹாபி பெண்மணி கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு உடனே சொல்லிட்டாங்க, அவ நரகம் ஆசைட்டாங்க. விவாதத்துகள் இவ்வளவு இருக்குது, நோன்பு இருக்குது, தொழுவு இருக்குது, இவ்வளவு இருந்தும் அண்டை வீட்டாரிடம் பேண வேண்டிய விஷயத்துல நற்குணத்தை அந்த பெண்மணி கடைபிடிக்காத காரணத்தினால அந்த பெண்மணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசிக்கணும். அடுத்த இந்த சஹாபி பெண்மணி கேட்கும், அதே மாதிரி ஒரு பெண்மணி
தொழுகிறான், ஆனால் சில வேலைகளில் விட்டு விட்டு தொழுகிறான். நோன்பும் இருக்கிறான், ஆனால் சில சூழ்நிலைகளில் அவனால் அந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக செய்ய முடியல. ஆனால் பிற நபருக்கு செய்ய வேண்டிய நல்ல நல்ல குணமுடைய பெண்மணியாக இருக்கிறான். யார் யாருக்கு என்னென்ன உரிமைகளை கொடுக்கணுமோ, எப்படியெல்லாம் நடந்துக்கணுமோ எல்லா விஷயங்களையும் சரியாக பேணக்கூடிய நற்குணமுடைய பெண்மணியா இருக்கிறார். ஆனா இவாதத்துகள்ல கொஞ்சம் கூட குறைய இருக்கு. யார சொல்றா அப்படின்னா உடனே சொல்லதா இருந்தாங்க, அவ சொர்க்க வாசிக்கிறாங்க. அதுக்கு இவாதத்துக்கு குறைய செய்யணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் நற்குணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேணுதலை கடைபிடிக்கின்ற பொழுது இவாதத்துகளில் இருக்கக்கூடிய குறைகளை இந்த விஷயம் சரி செய்கிறது என்பதை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். ஹுஸ்னுல் குல்க், நற்குணம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதீஸ் கதை விரிவுரையாளர்கள்ல மிகச்சிறந்த இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட மாணவர்கள் கேட்குறாங்க, நற்குணம் சம்பந்தமா இவ்வளவு விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? எல்லா ஹதீஸுகளையும் உள்ளடக்கிய நற்குணமா எது இருக்கும்? இப்போ நற்குணம்னு நிறையா கேட்டிருக்கிறோம். நற்குணம்னா எந்த விஷயத்தை கடைபிடிக்கணும்? அதுக்கும் ஹதீஸ்களை இமாம்கள் விரிவுரை கொடுத்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, 3 விஷயங்களை நீங்க கடைபிடிச்சா போதும். இந்த 3 தான் எல்லா நற்குணங்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. முதல் விஷயம் கஃபுல் அதா, நம்மளால் நபர்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலதான் பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனுஷன் சொர்க்கத்துல புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தான். உலகத்துல என்ன அமல் செஞ்சான் அப்படின்னு பார்த்தா, போகிற வழியில பாதைக்கு இடையூறாக ஒரு பொருள் கிடந்திருக்கும், அதை எடுத்து ஓரமா போட்டிருப்பான். இந்த விஷயம் எப்படி சொர்க்கத்துல புரண்டு புரண்டு படுக்கக்கூடிய அந்த அந்தஸ்து எப்படி பெற்றிருந்துச்சுன்னு சொன்னா, நற்குணத்தினுடைய அடிப்படையே என்னன்னா கஃபுல்லதா, நோவினையை நீக்குவது. நம்மளால யாரும் நோவினை செய்யப்படக்கூடாது, நம்ம யாருக்குமே கஷ்டம் கொடுத்துடக்கூடாது. அல்லது பிற நபர் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் நமக்கு தெரியுதுன்னு சொன்னா அந்த இடத்துல நாம அமைதியா இருக்கக்கூடாது. அதனால ஈமானினுடைய அடிப்படையாக இமாத்தத்துல் அதா அணி தரிக்கி, பாதையில் இருக்கக்கூடிய நோவினை அகற்றுவது ஈமானினுடைய அடித்தளத்தில் அப்படின்னாங்கன்னா அந்த கஃபுல்லதா, அந்த கருத்து உருவாக்கத்தை நாம விளங்கிக்கணும். யாருக்கும் நோவினை செய்யாமல் வாழ்கின்ற மனிதர் மிகச்சிறந்த நற்குணமுடையவராக வாழ்வார். இரண்டாவது பதுலுன் நதா, நாம நல்ல விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படணும், பிற நபர்களை நல்ல விஷயம் செய்வதற்கு ஆர்வப்படுத்தணும். இந்த விஷயம் நற்குணத்தினுடைய அடிப்படை. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்தை செஞ்சிடணும். அப்படி நம்மளால முடியலன்னா யார் அதை செய்வதற்கு ஆசைப்படுகிறார்களோ, செய்வதற்கு தகுதியுடையவர்களா இருக்கிறாங்களோ அவங்க கூட போய் செஞ்சு சேர்ந்து அவங்க அந்த விஷயத்தை செய்ய வச்சிடணும். இதுவும் நற்குணத்தினுடைய அடிப்படை. அடுத்ததாக துள்ளுக்குள் வச்சு என்ன செய்யணும்னா, யாரை பார்த்தாலும் அப்படி கடுகடுத்த முகத்தோடு நாம் பார்க்க கூடாது. அது அவர் நமக்கு அநீதம் இழைத்திருந்தாலும் நம்மை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அவரை பார்க்கின்ற பொழுது புன்முறுவலோடு பார்ப்பதும் நற்குணத்தினுடைய அடிப்படை. எல்லா நற்குணங்களும் இந்த 3 விஷயங்களுக்குள்ளதான் வரும்னு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸுகளுக்கான விளக்கத்தை சொல்லி தராங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமன் தேசத்துக்கு கவர்னராக அனுப்புகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய எல்லையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நிறைய உபதேசங்களை செஞ்சாங்க. அதுல 3 உபதேசங்களை ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆதே இந்த 3 விஷயத்தை நீங்க விடாம பின்பற்றிக்கங்க, மக்கள்ல தக்குன் ஆபதனாஸ், மக்கள்ல மிகச்சிறந்த வணக்கசாலியாக நீங்க மாறிடுவீங்க, தக்குன் அஹியர்னாஸ், மக்கள்ல மிகச்சிறந்த மனிதராக நீங்க மாறிடுவீங்க, 3 விஷயத்தை மட்டும் நீங்க கடைபிடிச்சுக்கங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்யும்போது முதல் விஷயத்தை சொன்னாங்க, இத்தகில்லாஹ ஐதுமா குன்த, நீங்க எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. செய்யதல் ஹசனா, ஒரு தீமை செஞ்சிட்டீங்களா, ஒரு பாவம் செஞ்சிட்டீங்களா, உடனே ஒரு நன்மையை செஞ்சிருங்க. தீமை செஞ்சா ஒரே ஒரு இதுதான், நன்மை செய்தால் அல்லாஹ் 10ஆக தருகிறான். அதுல ஒண்ணு இதுக்கு சரியா போயிடும். மூன்றாவதாக சொன்னாங்க, மக்களிடம் பழகுகின்ற பொழுது, மக்களிடம் பேசுகின்ற பொழுது நீங்கள் நற்குணமுடையவராக நீங்கள் மாறுங்கள், நிச்சயமாக மிகச்சிறந்த வணக்கசாலியாக நீங்க மாறுவீங்க. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு செய்த உபதேசமும், அந்த சஹாபி கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பெற்ற உபதேசமும் இதுதான் அப்படின்னு ஹதீஸ் கிதாபுகளில் எழுதுவாங்க. ஒரு மனிதனுடைய ஏற்றமும் தாழ்வும், ஒரு சமுதாயத்தினுடைய ஏற்றமும் தாழ்வும், ஒரு குடும்பத்தினுடைய அல்லது ஒரு சமூகமாக ஒரு பகுதியாக வாழுகின்ற பொழுது அந்த சமுதாயத்தினுடைய
முன்னேற்றமும் தாழ்வும் முழுக்க முழுக்க இந்த சமுதாயத்தினுடைய நற்குணத்தை அடிப்படையாக வைத்தே கட்டமைக்கப்படுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுக்க முழுக்க மார்க்கமும் குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை நற்குணங்களாக நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ எல்லா விஷயத்தையும் வாழ்வில் எடுத்து நடந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மாற்றங்கள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.